ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் மீட்டம் டெஸ்ட் 2025க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நம்பர் 9. ரைட் த பவர் செட் b ஈக்குவல் டு 1, 2, 3. இந்த நம்பருக்கு நம்ம பவர் செட் எழுதணும். இது உங்கள் புக்கில் எக்ஸசைஸ் 1.2ல் சம் 8ல் சப்டிவிஷன் செகண்டு இல்லை சப்டிவிஷன் 1 and 2 இருக்குது. ரெண்டையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டில் எதுனாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 9th சம்மில் பவர் செட்டு நம்ம எழுத போகிறோம். இதில் சப்செட்டு ஒன்று இருக்குது, பவர் செட்டுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு சப்செட்டு அதுக்கும் பவர் செட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டையுமே ஒரே வீடியோவில் சொல்கிறேன். சப்செட்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதணுன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு நல் செட்டு போட்டுக்கணும். நல் செட்டுனா ஒரு வெறும் கேல்குலேஸ் மட்டும், ப்ராக்கெட் மட்டும் போட்டுக்கணும். அடுத்து தனித்தனி நம்பராக எழுதணும். ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 1 தனியாக எழுதிக்கோங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே. அடுத்து 2, அடுத்து 3, இதை மட்டும் தனித்தனியாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 2 நம்பராக சேர்த்து எழுதுவோம். 1ஐயும் 2வையும் சேர்த்து எழுதுவோம். அப்போது 1, 2 எழுதியாச்சு. அடுத்து 1 வச்சு 3 எழுதிக்கோங்க. 1, 3. அதுக்கு அடுத்து 1 எழுத முடியாது, அவ்வளோதான். அடுத்து 2 வச்சு எழுதலாம். 2, 3. அவ்வளோதான். இது நிறைய பேர் இந்த 3, 1 அப்படிலாம் எழுதக்கூடாது. 1 வச்சுனா 1, 2, 1, 3 தான். 2 வச்சு எழுதும்போது 2, 3. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, அவ்வளோதான். இது முடிஞ்சிட்டு அடுத்து 3 நம்பரையும் சேர்த்து எழுதும்போது 1, 2, 3. இதில் இந்த கேலிப்ரேஸ் ப்ராக்கெட்டை தான் போடணும். நிறைய பேர் சும்மா சாதாரணமாக இப்படிலாம் போடுறீங்க. அப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு சப்செட் ஆஃப் பி. இதுக்கு நம்ம ஒரு செட்டுக்குள்ளே எழுதணும்னா அதுதான் பவர் செட் ஆஃப் பி. எப்படின்னா, இந்த சப்செட்டை ஒரு செட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ப்ராக்கெட்குள்ளே எழுதுனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பவர் செட் ஆஃப் பி. இது ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.